Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away. பாதிக்கப்பட்டுள்ள மா விவசாயிகளுக்கு 50க்கு 50 பகிர்வு முறையில் இழப்பீடு வழங்கிட வேண்டும். பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகானுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். வேலூரில் அரசு பன்னோக்கு மருத்துவமனை இன்று திறப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் 2வது நாளாக இன்றும் ஆலோசனை நடத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி. விரைவில் மாவட்டம் தோறும் சுற்றுப்பயணம் செல்ல திட்டம். நடிகர் ஸ்ரீகாந்த் விவகாரத்தில் தலைமறைவாக உள்ளவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள். மருத்துவ பரிசோதனை அடிப்படையிலேயே ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டதாகவும் காவல்துறை அறிக்கை. நடிகர் ஸ்ரீகாந்தை ஜூலை 7ஆம் தேதி வரை காவலில் எடுத்து விசாரிக்க எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றம் அனுமதி. போதைப்பொருள் வழக்கில் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் நடிகர் கிருஷ்ணாவுக்கு போலீசார் சம்மன். போதைப்பொருள் புழக்கம் பற்றி தெரிந்தும் தகவல் தெரிவிக்காமல் இருப்பதும் குற்றமாக கருதப்படும். தகவலை மறைத்தால் கடும் நடவடிக்கை பாயும் என சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் எச்சரிக்கை. திராவிட தலைவர்கள் பற்றி தரக்குறைவாக பேசுவது கடும் கண்டனத்திற்கு உரியது. முருகன் மாநாட்டில் பெரியார் அண்ணா காட்சிகளை தவிர்த்திருக்க வேண்டும் என்று டிடிவி தினகரன் பேட்டி. பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து அதிமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்துள்ளது. திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். வாடகைக்கு திமுகவுக்கு சென்றவர்கள் அதிமுக பற்றி பேசக்கூடாது. வெறும் அரசியல் ஆதாயத்திற்காக சென்றவர்தான் சேகர் பாபு என்றும் கே.பி. முனுசாமி விமர்சனம். அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக திமுகவுக்கு சென்றவர். அவர் சொல்லுகின்ற கருத்துக்களை எல்லாம் ஒரு பொருட்டாக நான் மதிப்பதில்லை. வாடகைக்கு திமுகவுக்கு சென்றவர், அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக திமுகவுக்கு சென்றவர். அவர் சொல்லுகின்ற புதிதாக திறக்கப்பட உள்ள வேலூர் பன்னோக்கு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் இல்லை என்பது தவறான தகவல். ஆதாரம் இல்லாமல் அறிக்கை வெளியிடுவதுதான் எடப்பாடி பழனிசாமியின் வாடிக்கை என்றும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. திருநீரை அழைத்தது பற்றி பேசுவோர் தன்னை மேல்பாதி கோவிலுக்கு அழைத்து செல்ல முடியுமா என திருமாவளவன் கேள்வி. அவமதிக்கும் நோக்கில் திருநீரை அழிக்கவில்லை எனவும் விளக்கம். பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் இன்று கூடுகிறது பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெறும் நிலையில் முக்கிய முடிவு எடுக்க வாய்ப்பு. தொழில்நுட்ப கோளாறால் கோயம்பேடு அசோக் நகர் இடையே மெட்ரோ சேவை தாமதம். கோளாறு சரி செய்யப்பட்டு அனைத்து வழித்தடங்களிலும் ரயில் சேவை சீரானதாக மெட்ரோ நிறுவனம் தகவல். திருவள்ளூர் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் விசாரணை தொடக்கம். விசாரணை அதிகாரியாக காஞ்சிபுரம் சிபிசிஐடி டிஎஸ்பி வேல்முருகன் நியமனம். திருப்பரங்குன்றம் மலையில் கந்தூரி விழா நடத்துவது குறித்து சிவில் நீதிமன்றத்தை அணுகுக. தெற்காவுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு.
மாலை 6 மணிக்கு மேல் அனுமதி இல்லை என்பதால் காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் சிக்கந்தர் தர்காவிற்கு மின் இணைப்பு தேவையில்லை. திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை அல்லது சமணர் குன்றம் என்று அழைக்கக்கூடாது எனவும் உத்தரவு. சென்னை திருவல்லிக்கேணியில் மெத்தப்பட்டமைன் விற்பனை செய்த மூவர் கைது. உயர்ரக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள இருவருக்கு போலீசார் வலைவீச்சு. திருப்பூரில் இந்து முன்னணி பிரமுகர் வெட்டி படுகொலை. 3 தனிப்படைகள் அமைத்து தப்பியோடிய கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு. திருச்செந்தூர் கடற்கரையில் 70 அடி தூரம் வரை உள்வாங்கிய கடல். கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் குளித்து வரும் நிலையில் அதிகாரிகள் கண்காணிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடரும் கனமழை. குற்றால அருவிகளில் 2வது நாளாக குளிக்க தடை. ராமநாதபுரம் மாவட்டத்தின் விவசாய தேவைக்காக வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 3000 கன அடி நீர் திறப்பு. தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. அகமதாபாத் ஏர் இந்தியா விமானத்தில் உயிரிழந்த அனைவரின் அடையாளங்களும் கண்டுபிடிக்கப்பட்டதாக அறிவிப்பு. டிஎன்ஏ மற்றும் ஃபேஷியல் ரெகக்னிஷன் மூலம் அடையாளம் காணப்பட்டதாக மருத்துவக் குழு தகவல். ஈரானிய அணுசக்தி நிலையங்களை அழித்தது தனக்கு கிடைத்த மிகப்பெரிய மரியாதை என ட்ரம்ப் பேச்சு. ஈரானில் ஆட்சி மாற்றத்தை காண விரும்பவில்லை எனவும் கருத்து. அணுசக்தி திட்டத்தை மீண்டும் கட்டமைக்கும் ஈரானின் முயற்சியை முறியடிப்போம். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு திட்டவட்டம். அமெரிக்காவின் வான்வழி தாக்குதலில் ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் முழுமையாக அழிக்கப்படவில்லை. செயற்கைக்கோள் படங்களை குறிப்பிட்டு பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் உளவுத்துறை தகவல். ஈரானிலிருந்து மேலும் 282 பயணிகள் இந்தியா வருகை. ஆபரேஷன் சிந்து மூலம் இதுவரை 2858 பேர் மீட்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை தகவல். காசாவின் ஃபெய்ட் லஹியாவில் உதவிப் பொருட்களுடன் வந்த லாரி. ஆபத்தான முறையில் ஏறி உணவுப் பொருட்களை எடுக்க முயன்ற மக்கள். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு இன்று புறப்படுகிறார் இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா. ஸ்பேஸ் எக்ஸின் பால்கன் 9 ராக்கெட் நண்பகலில் புறப்படுகிறது. அந்தமான் கடற்பகுதியில் மிதமான நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 4.2 பதிவானதாக தகவல். ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்கு ஜூலை 1ஆம் தேதி விசாரணை. பங்களாதேஷ் குற்றவியல் தீர்ப்பாயம் அறிவிப்பு. இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி. 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தொடரில் முன்னிலை. ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள கூலி படத்தின் முதல் பாடல் இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகிறது.
சரத்குமார் சித்தார்த் நடிப்பில் உருவாகியுள்ள 3 BHK திரைப்படம். படத்தின் ட்ரெய்லர் மற்றும் இசை வருகின்ற 26ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. பெல்ஜியம் கார் ரேஸுக்கு தயாராகும் நடிகர் அஜித் குமார். வீடியோவை பகிர்ந்து ரசிகர்கள் உற்சாகம். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away.